அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக அரசியல் கழகம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பார். ஆட்சியில் பங்கு அப்படின்னு வெளியிட்டிருப்பார். இது ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை, ஜோதிமணி எல்லாருமே பேசுனது தான். ஆனால் நேற்று புதுசாக இவர் அறிவிச்சிருப்பார். மாணிக் தாக்கூர் சொல்லியிருப்பார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து அதுக்கு எதிர்வினை எதுவுமே இருக்காது. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க, அமைதியாக போவாங்க. ஆனால் முறையாக திமுக எதிர்வினை பார்த்தீங்கன்னா நேற்று முன்னாள் எம்பி அப்துல்லா அவர் எதிர்வினையாற்றிருக்கார். இது சங்கிகளின் வேலை, இது சங்கிகளின் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று திருச்சிக்கு வந்த அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவே இல்லை. எடப்பாடியார் பேரை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு பேசிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை மட்டும்தான் அவரும் சொல்லிட்டு போயிட்டார். எடப்பாடி பற்றி பேசவே இல்லை. ஆனால் அதே எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா சேலம் பகுதியில் அவருடைய இப்போ பொதுக்கூட்டத்திலெல்லாம் என்னுடைய தலைமையில் தான், அதிமுகவுடைய தலைமையில் நான் தான் முதல்வர், நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன் அப்படின்னு அவர் தெளிவாக அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைப்புன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். அதே நேற்று தஞ்சையில் பார்த்தீங்கன்னா டிடிவி ஒரு அவருடைய கட்சி மீட்டிங்கில் ஒன்று சொல்லியிருக்கார். தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிரி துரோகி அவன் இவங்கிறதெல்லாம் யாரும் பொறுப்பு இல்லை, தேர்தலில் வெற்றி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பிட்டை ஓட்டி விட்டுருக்கார். மூணு விதமாக அப்படி இருக்குது. இப்போ மாணிக் தாக்கூர் சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஏடிஎம்கேல ஒரு குறைஞ்சபட்சம் அவங்க 30லேருந்து 40 சீட்டு கேட்குறதா அமித்ஷா கேட்குறதா ஒரு தகவல் வந்திருக்குது. 40 சீட் வேணும் அப்படிங்கிற அளவில் அவங்க கேட்குறதா தகவல் வந்திருக்குது. அதே திமுகவில் காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டு கீழே வந்ததுனால ஒரு 20 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. ஒரு 20 சீட்டு, 15லேருந்து 20 சீட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. இப்போ பிஜேபிக்கு அதிக இடங்கள் கொடுத்து காங்கிரஸுக்கு கம்மி சீட் கொடுத்தா அது அவமானமாக போயிடும். அப்படிங்கிறதுக்காக ஆளாளுக்கு ஒவ்வொன்று தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லாருமே தலைவர்கள் தான், தொண்டர்கள் யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச தொண்டர்கள் யாராவது இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள். எல்லாமே தலைவராக தான் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில். தொண்டர்கள் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை, இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதனால் அவமானமாக போயிருங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிட்டை போட்டு பார்க்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் டிஎம்கே எதிர்த்து பேசுனதில்லை, கண்டுக்கிட்டதே இல்லை. இது கடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போ முறையாக பார்த்தீங்கன்னா முன்னாள் எம்பி அப்துல்லா அவர் சங்கிகளின் வேலைன்னு ஒரு மிக கடினமான ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்கார். இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். இவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸில் லோக்கல் தமிழ்நாட்டுக்காரங்க தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு எய்ம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு விஜய் கூட போனாலும் போகலாம் அப்படின்னு. ஏன்னா விஜய்கிட்ட இருக்கிற 234 சீட்டும் எம்டியாக தான் இருக்குது. அது எத்தனை சீட்டு வேணாலும் அங்கே போனால் கிடைக்கும், 60 70ன்னு கிடைக்கும். ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் ராகுல் காந்தி சந்தித்து தான் பேசியிருக்கார். அது ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த நட்பு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை அப்படியே சொல்லாமல் சொல்கிறாங்களாம், அவங்க அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான். ராகுல் காந்தி இதை பற்றி பேசவே இல்லை. ராகுல் காந்திக்கு அப்படி ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா திமுக விட்டுட்டு விஜயோடலாம் போய் நம்ம செயல்பட முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு துளிகூட வாய்ப்பு அவர் நினைக்கவே மாட்டார். அது அந்த எண்ணம் வந்திருக்காது. இங்கே இருக்கிறவங்க சும்மா பீலாக விட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேசுகிறது யார் நல்லா கவனிச்சு பாருங்கள், எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கும். சட்டசபை உறுப்பினர்கள் சொல்ல மாட்டாங்க. செல்வ பெருந்தகை ஒரு தடவை சொல்லிவிட்டு அதை அவர் எப்படி மாற்றிருப்பார்னா கேட்குறது உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பார். நான் எல்லா கட்சியும் ஆசைப்படுறது தானே, அந்த வகையில் நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு இருப்பார். அதாவது நான் கேட்குறேன், நீ கொடுத்தா கொடுக்காட்டி விட்டுரு, எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் நான் நின்றுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லாமல் சொல்லியிருப்பார் செல்வ பெருந்தகை. அதுதான் உண்மை. இப்போ ஜோதிமணிலாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு சட்டசபைக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ மாணிக் தாக்கூருக்கு சட்டசபைக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. அவங்களாம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறவங்க. ஏன் சட்டசபையில் இருக்கிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க தெரியுமா? திமுக உள்ளடி வேலை பார்த்துரும். ரொம்ப ஓவராக எகிரி குதிச்சாங்கன்னு வைங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டு நாளைக்கு இவங்க எந்த தொகுதியில் அவங்க நிற்கிற ரொம்ப குதிச்சாங்களோ அந்த தொகுதி எம்எல்ஏ க்ளோஸ், அவன் ஜெயிக்க முடியாது, அந்த நிலைமை கொண்டாந்து விட்டுரும். இதெல்லாம் சட்டசபையில் போட்டியிடலான்னு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அதிகமாக பேசலை. இப்போ அதே மாதிரி டிடிவி பார்த்தீங்கன்னா தஞ்சையில் சொன்னதுக்கு காரணம் ஓபிஎஸும் டிடிவியும்
மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றதா இன்றைக்கி தான் தகவல். அமித்ஷா கிட்ட பேசி அது இபிஎஸ் எடப்பாடியார் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எடப்பாடியார் ஒத்துக்குவார்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஏதோ இதுக்கு போகிற சுச்சுவேஷன் பார்த்தா அவருக்கு வேறு வழி இல்லை. சரி, விட்டு போனோம்னாக்க டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு சில 2-3 தொகுதியில் ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். 30 சீட்டுக்கான பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் 30 அந்த சீட்டில் அவங்களே தான் நிற்க போகிறாங்க. அதனால் இபிஎஸ்க்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த இதில் தான் வந்து இபிஎஸ் வந்து அவங்கள வேண்டான்ட்டு இருந்தார். இப்போ இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டுன்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தையில் வேலுமணி போய் நேற்று அமித்ஷா சந்தித்து பேசினாருங்களா. அப்போ அந்த சந்திப்பில் வந்து இவங்க 2 பேர் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு எடப்பாடியார் சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது இன்னும் போக உறுதி ஆயிரும். எல்லாத்தையும் ஒரு இதாக அவங்களும் ரெடி பண்ணிக்குவாங்க. தாவேக்காங்கிறது அது கிணத்துல விட்ட தவளை தான். காலுன்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான தவிர அது எப்படி என்னங்கிறது தெரியாது. மீறி போனால் தேமுதிக இது வந்தால் வரலாம். ஏன்னா தேமுதிகவை யாருமே மதிக்கிற மாதிரி தெரில, அதை கண்டுக்கவும் இல்லை. அதனால் அது என்ன ஆகுங்கிறது போகத்தான் தெரியும். இந்த காணொளி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த புதிய ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.